ஈரானோட எரிபொருள் இதயத்திலேயே கை வச்ச ட்ரம்ப். கார்க் தீவிலேயே களமிறங்கின அமெரிக்கா. ஈரானோட கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில பெரும் பகுதியை கையாளக்கூடிய கார்க் தீவில் இருக்கக்கூடிய ஈரானோட ராணுவ இலக்குகள் மேல அமெரிக்க ராணுவம் கடுமையான குண்டுவீச்சு நடத்தி இருக்கிறதா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த தீவோட எண்ணெய் உட்கட்டமைப்புகளை தாக்க போறதாவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அப்படி ட்ரம்ப் தாக்குனா ஈரான் ரொம்ப பெரிய இழப்பை சந்திக்கும் அப்படிங்கறதால வளைகுடாவில அச்சம் நிலவுது. ஈரான் மேல இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 2 நாடுகளும் போர் தொடுத்திருக்கு. இதனால ஈரான் அந்த 2 நாடுகளோட ராணுவத்துக்கு எதிராகவும் தீவிரமான தாக்குதலை தொடங்கியிருக்கு. வளைகுடா முழுக்க இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை குறிவச்சு ஈரான் தாக்கிக்கிட்டு இருக்கு. இதுல வளைகுடா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஹார்மூஸ் ஜலசந்தியை ஈரான் மூடி இருக்கிறதால உலகம் முழுக்க எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை அதிகரிச்சிருக்கு. அமெரிக்காவிலையும் ஆயில் விலை கடுமையா உயர்ந்திருக்கு. ஈரான் போரால எண்ணெய் விலை அதிகரிப்பு அமெரிக்காவிற்கு லாபம் அப்படின்னாலும் போரால பெருமளவு பணத்தை செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. அதே மாதிரி எண்ணெய் விலை உயர்வால அமெரிக்காவும் கணிசமா பாதிக்கப்பட்டிருக்கு. ஹார்மூஸ் ஜலசந்திய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்க நட்பு நாடுகளோட கப்பலையும் தாக்கிக்கிட்டு வருது. இதனால கோபத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் மேல கடுமையான தாக்குதலை தொடுத்திருக்காரு. அந்த வகையில ஈரானோட கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில பெரும் பகுதியை கையாளக்கூடிய கார்க் தீவில் இருக்கிற ஈரானோட ராணுவ இலக்குகள் மேல அமெரிக்க ராணுவம் கடுமையான குண்டுவீச்சு நடத்தி அந்த தீவோட எண்ணெய் உட்கட்டமைப்புகளை தாக்க போறதாவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இத பத்தி சமூக வலைதளங்கள்ல பதிவிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மத்திய கிழக்கோட வரலாற்றிலேயே ரொம்பவே சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு தாக்குதல்கள்ல ஒன்ன அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் நடத்தியிருக்கு. ஈரானோட மகுடமா திகழக்கூடிய கார்க் தீவில் இருக்கிற ஒவ்வொரு ராணுவ இலக்கையும் அது முற்றிலுமா அழிச்சிருக்கு. அந்த தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் உட்கட்டமைப்புகளை அழிக்காம இருக்க இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஈரானோ இல்லனா வேற யாராவதோ ஹார்மூஸ் ஜலசந்தி வழியா போகக்கூடிய கப்பல்களோட சுதந்திரமான அப்புறம் பாதுகாப்பான போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிச்சா என்னோட முடிவை உடனடியா மறுபரிசீலனை செய்வேன் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. மத்திய கிழக்குல போர் நீடிச்சிட்டு வரக்கூடிய நிலையில கார்க் தீவை கைப்பற்றக்கூடிய திட்டம் ஆலோசனையில இருக்கிறதா அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஈரானோட நிலப்பகுதியில இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தீவு ஈரானோட கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில சுமார் 90% கையாளுது அப்படின்னு JP மோர்கன் நிறுவனத்தோட குறிப்பு தெரிவிக்குது.